ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி யானைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் அமைப்பில் யானைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் யானைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வனத்தின் ஒப்பற்ற நாயகனாக திகழும் யானைகள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். யானைகள் தினம் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் முதலில் கொண்டாடப்பட்டது. வில்லியம் சால்ட்னர் என்பவர் எடுத்த வனத்திற்குள் திரும்பு என்ற படம் வெளியான நாளைதான் யானைகள் தினமாக கொண்டாடுகின்றனர். யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலையில் அதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகில் வாழ்ந்த 24 வகை யானைகளில் 22 வகை இனங்கள் அழிந்து தற்போது உலகில் ஆப்பிரிக்கா, ஆசியா வகை யானைகள் மட்டுமே உள்ளன. உலகிலேயே அதிக யானைகள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யானைகள் சராசரியாக 60 வயது வரை வாழும் உயிரினமாகும். பாலூட்டும் இனங்களில் யானை இனம்தான் அதிக கர்ப்பகாலம் உடையது. 22 மாதங்கள் குட்டியை கருவில் சுமக்கின்றன. யானைகள் எப்போதாவது அரிதாக 2 குட்டியினை ஈனுகின்றன. யானைகள் தனித்து வாழாமல் கூட்டமாக கூடி வாழும் பெரிய விலங்காகும். மனிதர்களைப் போலவே யானைகளும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் இயல்புடையவை. சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலும் சோகமாக இருக்கும் சமயத்திலும் பிளறலை வெளிப்படுத்தும். தமது கூட்டத்தைச் சேர்ந்த ஏதாவது ஒரு யானை இறந்துவிட்டால் கவலை தோய்ந்த முகத்துடன் கண்ணீர் சிந்தும். ஒரு பெண் யானைக்குட்டி பிறந்துவிட்டால் அதை அந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை யானைகளும் பாதுகாக்கும். யானைகள் அபாரமாக நீந்தும் தன்மை கொண்டவை. எத்தனை ஆழமான நீர்ப்பரப்பிலும் தமது தும்பிக்கையை நீருக்கு மேலே நீட்டிக்கொண்டு நீந்தி சென்றுவிடும். யானைகள் ஒரு நாளிற்கு 16 மணி நேரம் உணவிற்காக செலவிடுகின்றன. சுமார் 130 முதல் 240 கிலோ வரை உணவு உட்கொள்கின்றன. யானைகள் உண்ட பழங்களின் விதைகள் வயிற்றில் தங்கி சாணம் வழியாக வெளியே வரும்போது அவை அதிக வீரியமிக்க விதைகளாக மாறி அதிக அளவில் முளைக்கின்றன. இவை குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மரங்கள் பரவலாக வளர காரணமாகிறது. வனங்களுக்கு உரமாகவும் பூச்சிகள் வண்டுகளுக்கு உணவாகவும் சாணம் மாறிவிடுகிறது. இந்த அடிப்படையில் ஒரு யானை தன் வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான மரங்களை உருவாக்குகின்றன. இவ்வளவு பரப்பளவு கொண்ட காடுகளை உருவாக்குவதில் இத்தனை 100 ஆண்டுகளில் யானைகளின் பங்கு அளப்பரியது என சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சில நேரங்களில் கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் போகும் காடுகளில் எல்லா இடமும் இயற்கையான நீரோடைகள் வற்றி போகும். அங்கு பல உயிர்கள் வாழும். யானை, மான் போன்ற உயிர்கள் எல்லாம் வெகு தூரம் நடந்து போய்விடும். ஆனால் ஏராளமான சிற்றுயிர்கள் நம் காடுகளில் உண்டு. அந்த காட்டுக்கு ஆண் யானைகள் வரும். குறிப்பாக யானைகள் வரும், குறிப்பாக ஆண் யானைகள். அவை 2 வேலைகளை செய்யும். ஒன்று, தரையில் புட்களே இருக்காது. தரையில் புட்களே இல்லாத போது மரங்களில் பசுமை இருக்கும். அதனை உடைத்து சாப்பிடக்கூடிய வல்லமை யானைகளுக்கு உண்டு. யானை சாப்பிட்டது போக மீதியை மான் சாப்பிடும், காட்டு மாடுகள் சாப்பிடும். தண்ணீர், யானைகள் தண்ணீரை விரும்பக்கூடியவை. ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கும். அவை வேற எங்காவது குடித்து விடும். ஆனால் யானைகள் என்ன செய்யும் என்றால், தன்னுடைய உடல் வெப்பத்தை தணிக்கவும் உடலில் பூச்சிகள் தங்காமல் இருக்கவும் குளித்தவுடன் மண்ணை எள்ளி போட்டுக்கொள்ளும். தண்ணீர் இல்லாத போது இந்த வற்றி போன காட்டில் வற்றி போன ஓடைகள் இருக்கும். அந்த ஓடைகளில் மேலே தண்ணீர் இருக்காது, சர்ஃபேஸ் வாட்டர் இருக்காது. ஆனால் சப்சாயில் வாட்டர் என்று மணலுக்கடியில் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீரை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் யானைகளுக்கு உண்டு. அவை தன்னுடைய தந்தங்களாலும் கால்களாலும் குழி தோண்டி அந்த சகதியை எடுத்து தன் மேலே போட்டுக்கொள்ளும். அது தனக்காக அவை போட்டுக்கொண்டு போகும். அந்த இடத்தில் ஊறுகிற தண்ணீர் மற்ற சிறு விலங்கினங்களுக்கு, சில உயிர்களுக்கு உதவும். இப்படி காட்டுக்கு யானை செய்யும் அளப்பரிய காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யானைகள் தனக்கு மட்டுமின்றி மற்ற வன விலங்குகளின் உணவு தேவையையும் பூர்த்தி செய்து பல்லுயிர் வளத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. யானைகள் இருக்கும் வனப்பகுதி வளமாக இருக்கும். யானைகளின் வழித்தடம் விளைநிலங்களாகவும் மக்கள் வாழும் பகுதிகளாகவும் ஆக்கிரமிப்புகளாகவும் தொழிற்சாலைகளாகவும் சாலைகளாகவும் மாறிவிட்டன. யானைகள் தனது வலசை பாதையில் வருவதை தான் யானைகள் ஊருக்குள் வந்து விடுகின்றன, விளைநிலங்களில் புகுந்துவிட்டன என்று தற்போது கூறப்படுகிறது. யானைகள் இருந்தால்தான் மனிதர்களுக்கு அத்தியாவசியமான நீரும் தூய்மையான காற்றும் தரும் காடுகள் வளம் பெறும். நாடு செழிக்க வேண்டுமென்றால் காடுகள் செழிக்க வேண்டும். காடுகள் செழிக்க வேண்டுமென்றால் அதிக யானைகள் வாழ வேண்டும். இந்த ஆசிய யானையில மிக சிறப்பான யானையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வளர்ச்சிக்கு யானைகள் மிக முக்கியமாக இருக்கு.
அதுவும் முதுமலை காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா யானையினுடைய வளர்ச்சி வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளிடம் இடப்பெயர்ச்சி செய்து இந்த வனங்களை வளமையாக வைப்பதற்கு இந்த யானையினுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால யானையினுடைய தன்மை ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமில்லை, ஒரு வனத்தினுடைய நீடித்த நிலைத்த தன்மைக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்கணும். யானைகள் வழித்தடத்தில் ஆடம்பர பங்களா, காட்டேஜ் போன்றவைகளை வனப்பகுதியை அழித்து மனிதர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதால் இந்த யானைகள் தங்களுக்கு தேவையான உணவுகளுக்காக விளைநிலங்களுக்குள் சென்று விளைநிலங்களை சூறையாடுவதும் கிராமப்புற பகுதிகளுக்குள் புகுந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அவ்வப்போது மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. யானைகளின் வலசை பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் மட்டுமே வரும் காலத்தில் யானைகளை காப்பாற்ற முடியும். வனநாயகன் யானையை காப்பாற்றி காடுகள் செழிக்க உதவிடுவோம். சத்தியம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஸ்காட்.